இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 55 inches TCL C6KS mini QD LED TV வந்திருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தறலாம். சோ இந்த டிவி நான் லாஸ்ட் கொஞ்ச நாளா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஓன் ரிவ்யூ ஷேர் பண்றேன். இந்த 55 inches TCL TV நமக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல வந்து வருது. ஒன்ஸ் டிவி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் இன்ஸ்டலேஷனுக்கு வந்து கால் பண்ணேன். நெக்ஸ்ட் டே வந்துட்டாங்க. சோ அவங்களே வந்து பார்த்தா வால் மவுண்ட் பண்றதால பண்ணி கொடுப்பாங்க. தென் டேபிள் ஸ்டாண்ட் வைக்கிறதால ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள நமக்கு வந்து டிவி ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கவர் இருந்துச்சு. அதுல தான் நமக்கு அந்த பவர் கேபிள், ரிமோட்டுக்கான பேட்டரி, தென் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்போ டிவி செட்டப் பண்ணிடலாம். டிவியும் செட்டப் பண்ணியாச்சு. டிவியோட பேக் சைடில் வந்து பாருங்க டிசைன் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் டிவி நமக்கு ரொம்ப ஸ்லிம்மாக வந்து இருக்கு. இந்த டிவியோட சைஸ் நமக்கு வந்து 55 இன்ச்சு, 65 inches, 75 inches ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த டிவி நமக்கு ஒரு மினி QD LED டிவி. ஸோ QD அப்படின்னா வந்து பார்த்தா குவாண்டம் டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரெகுலரான LED டிவிலாம் வந்து பார்த்துருப்போம். பேக் சைடு லைட் வந்து இருக்கும். அதே லைட் தான் இங்கேயும் வந்து இருக்கும். பட் எல்லாமே ரொம்ப சின்னதாக வந்து இருக்கும். ஒரு LED இருக்க வேண்டிய இடத்துல வந்து பார்த்தா மல்டிபிள் LED வந்து இருக்கும். இதனால நமக்கு பெட்டரான டிம்மிங் ஜோன்ஸ் வந்து பார்த்தா கிடைக்கும். இந்த டிவியில் நம்ம 312 லோக்கல் டிம்மிங் ஜோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ எந்த அளவுக்கு இந்த டிம்மிங் ஜோன்ஸ் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே, இந்த TCL டிவில குவாண்டம் கிறிஸ்டல் பிளஸ் பயோனமிக் கலர் ஆப்டிமைஸ் பண்ணிருக்கனால நமக்கு பார்க்குற கண்டென்ட்டோட குவாலிட்டி எல்லாமே நல்ல டீடைலா வந்து இருக்கு. இது மட்டும் இல்லாம TCL ஆல் டொமைன் ஹலோ கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இதனால நம்ம பார்க்குற கண்டென்ட்ல ரொம்ப ஷார்ப்பான டீடைலா வந்து இருக்கும். இந்த டிவில அவங்க யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா AAPQ அவங்களோட ஓன் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸர் நம்ம பிக்சரோட குவாலிட்டியை நல்லா ஆப்டிமைஸ் வந்து பண்ணி கொடுக்கும். அதனால நம்ம பார்க்குற வீடியோட கான்ட்ராஸ்ட், ஷார்ப்னஸ் அண்ட் கலர் அக்யூரசில இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இந்த டிஸ்ப்ளேக்கு நமக்கு டால்பி விஷன் அதுக்கப்புறம் HDR10+ சர்டிஃபிகேட் வந்து இருக்கு. யூடியூப்ல 4K HDR வீடியோஸ் எல்லாமே ப்ளே பண்ணிக்க முடியும். அப்படி நம்ம யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஃபுட்டேஜ் ரொம்ப ஸ்மூத்தா வந்து ப்ளே ஆகுது. நமக்கு லேக் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. தென் யூடியூப்ல நீங்க ஏதாவது வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னா 16:9 அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோல தான் ப்ளே ஆகும். நமக்கு அந்த ஃபுல் ஸ்க்ரீன் வந்து வராது. ஸோ அந்த டைம் நம்மளால மேனுவலாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்க முடியும். நமக்கு ரிமோட்ல வந்து பாருங்க மெனு பட்டன் இருக்கு. மெனு பட்டன் கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ். இந்த டிவியோட பிரைட்னஸ் லெவலை நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்து பிக்சர் ப்ரீசெட்னு இருக்கு. ஸோ இங்கே நமக்கு ஒரு சில மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட், ஸ்போர்ட்டு, மூவி, இன்டெலிஜென்ட் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு எந்த பிக்சர் ப்ரெசெட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் சவுண்ட் ப்ரீசெட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், மூவி, மியூசிக், வாய்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி சவுண்ட் அவுட்புட் வந்து வருது. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பிக்சர் செட்டிங்ஸ் வந்து இருக்கு. இந்த பிக்சர் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிரைட்னஸ், கலரு, கிளாரிட்டி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் மோஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அதுக்குள்ளே வந்து மோஷன் கிளாரிட்டி அப்படின்னு இருக்கும். இதில் நமக்கு லோ, மீடியம், ஹை, நேச்சுரல் சினிமான்னு வந்து இருக்கும். சினிமா நம்ம 24 FPS எடுப்பாங்க. ஸோ அந்த மோடில் வந்து ப்ளே ஆகும். இதே ஹையில் வச்சோம் அப்படின்னா 24 FPS மூவி நமக்கு இன்னும் ஃப்ரேம் ரேட் அதிகமாக வந்து ஆகும். இதனால ஃபுட்டேஜ் பார்க்க நல்லா இருக்கும். ஹை மோஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை வச்சுக்கலாம். இல்லை எனக்கு நேச்சுரலான சினிமா தான் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு நேச்சுரல் சினிமா மோடு வந்து வச்சுக்க முடியும். தென் அதுக்கப்புறம் டிஸ்பிளே அண்ட் சவுண்ட் ஆப்ஷன் வந்து இருக்குது. அதில் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு ஆட்டோ ஃபார்மட்னு இருக்கும். அதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் மோட் நமக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்க முடியும். 16:9, 4:3, தென் அதுக்கப்புறம் வைட் ஜூமு, ஜூம் 2, தென் வைட் ஜூம் 2, ஸ்ட்ரெச் ஜூம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜூம் 2 வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு ஒரு சில வீடியோலாம் வந்து பார்த்தா ஃபுல் ஸ்க்ரீன் வந்து ப்ளே ஆகாது. அந்த மாதிரி டைம் நம்ம ஜூம் வந்து நம்மளே மேனுவலாக செலக்ட் பண்ணிக்க முடியும். 93% DCI P3 கலர் கேமட் வந்து இருக்குது. இந்த ஃபுட்டேஜில் இருக்க பிளாக் எல்லாம் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. டிஸ்பிளேயோட கான்ட்ராஸ்ட் லெவலு, ஷார்ப்னஸ், கலர் அக்யூரசி எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் டிவி OS ரன் ஆயிட்டு இருக்கு. இங்க சாஃப்ட்வேர் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா Android 12 டிவி OS வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. கூகுள் டிவியோட OS வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ரிமோட்ல நமக்கு ஹோம் பட்டன் இருக்கு. அதை லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்க்கலாம் நோட்டிபிகேஷன்ஸோட வந்து ஓப்பன் ஆகுது. அங்க நம்ம வந்து பார்த்தா வைஃபை கனெக்ட் பண்றது, ப்ளூடூத் ஆன் பண்றது எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ வைஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம டியூவல் பேண்ட் கனெக்டிவிட்டி வந்து இருக்கு. அதுல எந்த பிரச்சனை வந்து கிடையாது. தென் அதுக்கப்புறம் ப்ளூடூத் வந்து இருக்கு. நம்ம TWS கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால்டு OTT ஆப்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப், பிரைம் வீடியோ இந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்ல வந்தோம் அப்படின்னா ஆட் ஆப்ஸ் இருக்கு. இது நம்ம பிளே ஸ்டோர் வந்து இருக்கு. நம்ம வந்து வேணுன்ற ஆப் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க முடியும். லைக் VLC மீடியா பிளேயர், MX பிளேயர் இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதுக்கான சப்போர்ட்டிங் இருக்கு. தென் ரிமோட் சென்டர்லேயே நமக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் பட்டன் வந்து இருக்கு. அதை நம்ம லாங் பிரஸ் பண்ணோம்னா ஒரு சில விஷயத்தில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாங் பிரஸ் பண்ணி ஓப்பன் யூடியூப் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஜஸ்ட் யூடியூப் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் பட்டன் லாங் பிரஸ் பண்ணி ஓப்பன் யூடியூப் அண்ட் ப்ளே சீதாராமன் தமிழ் சாங்
இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் யூடியூப் ஓப்பன் ஆகிட்டு அந்த சாங் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகுது. இந்த மாதிரி நம்மளால் வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வால்யூம் அட் 80%, டிக்ரீஸ் வால்யூம் அட் 10%. இந்த மாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட் பட்டன் யூஸ் பண்ணி ஒரு சிலதான் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ரிமோட்ல சேனல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. கிளிக் பண்ணும்போது டிசிலோட சேனல் ஆப் வந்து ஓப்பன் ஆகுது. அங்கே நமக்கு ஒரு சில ஃப்ரீயான சேனல் வந்து இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் OnKyo 2.1 i5 சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவியில் டியூவல் 10 வாட் ஸ்பீக்கர் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் 20 வாட் சப் வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதோட சவுண்ட் அவுட்புட் ரொம்ப ரொம்ப லவுடாக வந்து இருக்கு. நான் இந்த ரூம்ல தான் வந்து போய் டிவி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அரௌண்ட் ஒரு 15% வால்யூம் வச்சாலே அதுவே ரொம்ப ரொம்ப லவுடாக வந்து இருந்துச்சு. இப்போ நீங்க சவுண்ட் குவாலிட்டி வந்து பாருங்க. NCS song. இப்போ சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஒரு 10% வால்யூம்ல வந்து இருக்கு. 15%, 26%, 35%, 35% வால்யூம் வைக்கும்போது சவுண்ட் அவுட்புட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு நம்ம டால்பி அட்மாஸ் இருக்கு. தென் DTS விர்ச்சுவல் அந்த சப்போர்ட் வந்து இருக்கு. தென் அதுக்கப்புறம் முதலே சொல்லியிருந்தோம் நம்ம ப்ளூடூத் ஆப்ஷன் வந்து இருக்கு. அதனால நம்ம TWSல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ரிமோட் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கு. ஸோ பட்டன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப கிளிக்கியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கீழே வந்து அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ, யூடியூப், சோனி லிவ், அதுக்கப்புறம் TCL சேனல், அதுக்கப்புறம் ப்ரௌசிங் பண்ணுறது, இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு டெடிகேட்டான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் வந்து இருக்கு. ஜஸ்ட் நான் யூடியூப் கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நமக்கு டெடிகேட்டடான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கு. ஜஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி OTT ஆப்ஸ்க்கு டெடிகேட்டடான பட்டன் வந்து இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் டிவியோட போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் அவுட்புட் வந்து இருக்கு. தென் ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா USB 2.0 போர்ட் வந்து இருக்கு. அது கீழே லேண்ட் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே USB 3.0 போர்ட் வந்து இருக்கு. அது கீழே 3 HDMI போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் கேபிள் ஆண்டனா போர்ட் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் AV போர்ட் வந்து இருக்கு. தென் லாஸ்ட்ல ஆப்டிகல் ஆடியோ அவுட்புட் அதுக்கான போர்ட் வந்து இருக்கு. ஓகே गाइस, இவ்வளவு இந்த TCL டிவி பத்தி பார்த்திருந்தோம். இந்த TCL டிவில பிரீமியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்ல அஃபோர்டபிள் பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. சோ பிரைசிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஏன்னா இந்த டிவி லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டிவி பத்தின டீடைல்ஸ் அதுக்கப்புறம் பிரைஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிருக்கேன். சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ நீங்க இந்த டிவி பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சோ गाइस, சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.